வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து லட்டு தான். இந்த லட்டு வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை வந்து எல்லாருமே சாப்பிடலாம். பெண்கள் ஆண்கள் எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். இது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கும் 10லேருந்து 15 வயசு இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளுக்காகவும் அதே போல் குழந்தை பெற்றிருப்பாங்க பார்த்தீங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த மெயினாக வந்து இந்த லட்டு வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த கருப்பு உளுந்த லட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியமா நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலோட வந்து இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான லட்டு பண்ண போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் கருப்பு உளுந்து 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 3லேருந்து 4 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து டைரெக்டாக வந்து அவங்க விளைய வைக்கிறவங்ககிட்டே வாங்கினனால வந்து ரொம்ப தூசியாக இருந்தது. அதனால் வந்து ஒரு 3 4 டைம் வந்து நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரை வச்சு தண்ணியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வாங்கினாக்கும் உங்களுக்கு தூசி வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதனால் ஒரு 2 டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் இருத்ததை வந்து ஒரு பெரிய அகலமான கனமான கடாயில் வந்து இதை சேர்த்துட்டு மிதமான தீயை வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் அலசும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சிடக்கூடாது. உடனே வந்து நம்ம ஒரு 2 3 டைம் அலசின உடனே வந்து தண்ணியை ஃபுல்லாக நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடாயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து தண்ணியெல்லாம் வந்து இஞ்சிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை ஆயிரும். இப்போ உங்களுக்கு அதோட இது பாருங்கள் தெரியும் டிஃப்ரெண்ட்டு எந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்துட்டு இருக்குன்னா அந்த உளுந்தோட வாசம் வர்ற அளவுக்கு வந்து நல்லாவே வந்து மீடியம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுருவோன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருவேன்னா மீடியம் சிம்லேயே வச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. நமக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கலருமே நல்லா மாறி வந்திருக்கும். அதே போல நல்லா வாசமும் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில வந்து 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதாவது பொரிகடலை. இந்த அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில மட்டும் தான் வந்து பொரிகடலை சேர்க்கணும். இந்த ஹீட்லேயே வந்து அந்த பொரிகடலைய நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அடுப்ப ஆன் பண்ணி வச்சுட்டு பொரிகடலைய வந்து வறுக்கக்கூடாது. அது ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. அதனால அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே மட்டும் வறுத்தா போதும். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கங்க. இல்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெறைய பேர் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, எள்ளு இந்த மாரிலாம் சேர்ப்பாங்க. எனக்கு அந்த மாரிலாம் போட்டா பிடிக்காது. நான் வந்து இப்படித்தான் வந்து எங்க வீட்ல வந்து ரெடி பண்ணுவேன். இப்ப நல்லா வந்து ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துட்டு, நல்லா ஃபுல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். நீங்க வந்து நெறைய 1 கிலோ, 2 கிலோ அந்த மாரி வந்து போடுறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரைஸ் மில்ல குடுத்து கூட அரைச்சுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து 1/2 கிலோ அளவுக்கு அரைக்கிறதுனால வந்து மிக்ஸி ஜார்லயே போட்டு அரைக்க போறேன். ஜார்ல எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் வந்து பல்ஸ் மோட் குடுத்து குடுத்து அரைச்சுக்கங்க. அப்பதான் வந்து ரொம்ப ஹீட்டாவும் ஆகாது. எல்லாமே ஈவனா வந்து அரைப்படும். இப்ப பாருங்க நல்லாவே அரைச்சுட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து மாவு மாதிரி இருக்க தேவையில்ல. ஓரளவுக்கு கொர கொரப்பா இருந்தாவே போதும். டேஸ்ட் அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு வந்து கொர கொரப்பா அரைச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து 2 கப்பு உளுந்துக்கு வந்து 1 1/2 கப் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா துருவுன வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை கிடைச்சா கூட நீங்க நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இப்போ 1 1/2 கப்பு வந்து வெல்லத்த வந்து இது கூட சேர்த்துட்டு, மறுபடியும் வந்து மிக்ஸி ஜார்ல வந்து அத வந்து பல்ஸ் மோட் குடுத்து குடுத்து எடுத்தீங்கனாக்கும், நல்லா இந்த மாரி வந்து ஒண்ணு போல வந்து அரைபட்டு வந்துரும். இப்ப பாருங்க உங்களுக்கு நல்லா ஒண்ணு போல அரைபட்டு வந்திருக்கிறது தெரியுதா? இந்த மாரி தான் வந்து அரைச்சுட்டு வந்துக்கணும். இதுக்கப்புறம் ஒரு பெரிய தாளத்துல வந்து அதாவது தாம்பலத்துல வந்து இத போட்டுட்டு, மிக்ஸியில கீழ வந்து அரைபடாததெல்லாம் வந்து இந்த மாரி வந்து நம்ம உடைச்சு விட்டுக்கலாம். கரண்டிட்டயோ இல்லாட்டி கைட்டயோ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்கனாக்கும், உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். இத வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஏன்னா மிக்ஸி வந்து பயங்கர சூடா இருந்ததுனால வந்து நான் ஆற வச்சுக்கிறேன். இந்த இது கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கும், நம்ம வந்து அத மிக்ஸ் பண்றதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் வந்து ஊத்தி சாப்பிட்டா தான் வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, நெய்யில கூட செய்வாங்க. நெய்யில செய்றதோட வந்து நல்லெண்ணெய் செய்யும்போது இன்னும் வாசமாவும் இருக்கும். அதேபோல ஹெல்த்தியாவும் இருக்கும். நல்லெண்ணெய எப்பயுமே வந்து ஹீட் பண்ணிட்டு தான் வந்து லட்டுல சேர்க்கணும். அத வந்து டைரக்ட்டா ஹீட் பண்ணிறக்கூடாது. இந்த மாரி வந்து டபுள் பாயில் மெத்தட்ல வந்து ஹீட் பண்ணிங்கன்னா தான் வந்து அதோட தன்மை வந்து போகாம நமக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அதேபோல நல்ல வாசமாவும் இருக்கும். கீழ வந்து அடியில ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சு அத நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் எடுத்து எந்த பாத்திரத்தில வச்சிருக்கோமோ, அந்த பாத்திரத்த அதுக்கு மேல வச்சுட்டு ஹீட் பண்ணீங்கனாக்கும், உங்களுக்கு 2 நிமிஷத்திலேயே நல்லா ஹீட் ஆயிரும் எண்ணெய்.
அத வந்து இப்ப நம்ம ஊத்தி பெசஞ்சுக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு உளுந்துக்கு வந்து 3/4 கப்பு வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கரெக்ட்டான மெஷர்மென்ட்டா இருக்கும். கூடவோ, குறைச்சோ ஊத்திறாதீங்க. ஒரு மாரி எண்ணெய் சக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால 3/4 கப்பே வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும். வெது வெதுப்பா வந்து அந்த எண்ணெய் வந்து இருக்கும். அந்த எண்ணெய வந்து ஒரு ஸ்பூன்லயோ, இல்லாட்டி இந்த மாரி கரண்டிலயோ எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி, நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. ஒரே ஸ்டேஜ்லயே வந்து நீங்க எண்ணெய ஊத்துனீங்கனாக்கும், ஒரே இடத்திலே வந்து எண்ணெய் தங்கிரும். அதனால எல்லா மாவுலயும் படுற மாதிரி, எல்லா சைடுமே வந்து நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கங்க. இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து ஊத்தி. இப்ப பாருங்க எல்லாமே வந்து நல்லாவே பெசஞ்சாச்சு. 3/4 கப்பு வந்து கரெக்ட்டான அளவா இருந்தது எனக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி உருண்டை பிடிக்கலான்னு பார்க்கலாம். எல்லா மாவும் பெசஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கண்டிப்பா வந்து உருண்டை பிடிக்கணும். அப்பதான் வந்து ஈக்குவலா வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இப்ப வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல உருண்டை தேவையோ, அந்த அளவுக்கு வந்து நல்ல உருண்டைய வந்து டைட்டா வச்சு பிடிச்சீங்கனாக்கும், பெர்ஃபெக்ட்டான நமக்கு உளுந்த லட்டு வந்து ரெடி ஆயிரும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, அந்த 10லருந்து 15 வயசு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு, வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, இந்த மாரி வந்து ஹெல்த்தியான உணவு வந்து ரெகுலர் பேஸ்ல வந்து குடுங்க. காலையில 2 உருண்டை, அந்த மாரி ஈவினிங் 2 உருண்டை அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி வந்து குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இல்ல குழந்தை பெத்து அந்த தாய்ப்பால் குடுக்குற ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, ரெகுலரா வந்து அவங்களுமே வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது, அவங்களுக்குமே வந்து உடம்பு ஹெல்த் வந்து ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். அவங்க மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம ரெகுலரா வந்து வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளுமே ரெகுலரா வந்து இந்த மாரி ஆரோக்கியமான உணவுகள வந்து ரெகுலர் பேஸ்ல எடுத்துக்கிட்டோம்னாக்கும், நம்மளுமே வந்து ஹெல்த்தியா இருக்கலாம். ஆரோக்கியமான உணவுகள வந்து நம்ம வீட்டிலேயே வந்து சமைச்சு குடுத்தோம்னாக்கும், நம்ம வீட்ல இருக்கிறவங்களும் சரி, நம்மளும் சரி நல்லாவே ஆரோக்கியமா இருக்கலாம். கண்டிப்பா இதே மாரி வந்து செஞ்சு குடுத்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீட்ல இருக்கவங்களையும் ஆரோக்கியமா வச்சுக்குவோம். நம்மளுமே ஆரோக்கியமா இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அனிஸ்னா கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.